எதுக்காக காலையிலேயே பட்டு புடவை கட்டிட்டு வா கோயிலுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? அத முதல்ல சொல்லுங்க. அது வந்துங்க, நீங்க தான் கழுத்துல தாலி இல்லைன்னு ரொம்ப புலம்புனீங்கல்ல. ஆமாங்க. இதுக்கு மேல என்னால இத மறைச்சு வைக்க முடியாது. இன்னைக்கு கண்டிப்பா அத்தை கிட்டயும் ருக்மணி அம்மா கிட்டயும் இத சொல்லிடலான் இருக்கேன். இப்படி நீங்க ஏதாச்சும் ஏடா கூடமா யோசிப்பீங்கன்னு தான் காலங்காத்தால யாருக்கும் தெரியாம உங்களை கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கேன். அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க. திரும்ப நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இத சொல்லதான் போறேன். சரி, சொன்ன அவங்க என்ன செய்ய போறாங்க? தேவையில்லாம தப்பா நடந்துருச்சு, தெய்வ குத்தம், அது இதுன்னு பயப்படுவாங்க. அதுக்குதான் திரும்பவும் பழைய மாதிரியே ஒரு தாலியை கட்டிட்டா காதும் காது வச்ச மாதிரி பிரச்சனை முடிஞ்சது இல்ல. புரியலங்க.